ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப மார்னிங் எல்லாரும் வந்திருக்கீங்க, ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா சேனல்ஸ், டிஜிட்டல் சேனல்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேட். நீங்கள் ஆல்ரெடி ஏபி பார்த்துருக்கீங்க. ஸோ ஏபிசி டாக்கீஸ் ஆல் அபவுட் சினிமா, இட்ஸ் அன் ஓப்பன் மார்க்கெட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு குணா சாரும் ஷாலி சாரும் இது ஏபிசி டாக்கீஸோட விஷன் சொல்லும் போது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. ஆனா உள்ள எப்படி வருது, நம்மளோட டேலண்ட் எப்படி ஷோகேஸ் பண்றது, அதுக்கு உண்டான கரெக்டான பிளாட்ஃபார்ம் இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு கரெக்டான வழி தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ ஐ ஃபெல் தட் ஏபிசி டாக்கீஸ் டெஃபினெட்லி அந்த ஒரு கேப் இருக்குல்ல, ஓடிடி யூடியூப் இதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ள போறதுக்கு ஒரு கேப் இருக்கு. அந்த ஒரு கேப் பிரேக் பண்றதுக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம். அண்ட் ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது, பிகாஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் தாண்டி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இதுல. ஏன்னா இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் யூனோ நம்ம ஒரு டேலண்ட் இருக்கா, ஓகே நம்ம ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துட்டு ஒரு டிஎஸ்எல்ஆர் எடுத்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் கிரியேட் பண்ணலாம். பட் அதுக்கு உண்டாண்டு என்னென்ன விஷயம் இருக்கு, சவுண்ட் இருக்கட்டும், எஃபெக்ட்ஸ் இருக்கட்டும், விஷுவல்ஸ் இருக்கட்டும், அதுக்கு என்னென்ன மென்டர்ஷிப் தேவை, அதுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை, எல்லாமே இங்கே இந்த பிளாட்ஃபார்ம்ல கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுது ஏபிசி டாக்கீஸ். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் தட் இஸ் வை ஐ செட் இம்மீடியட்லி எஸ், ஐ வுட் டெஃபினெட்லி வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் எனக்கும் ஒரு ஆக்டர்ஸாக நீங்கள் நினச்சிருப்பீங்க, எப்போவுமே ஆன் ஸ்க்ரீன் தான் நீங்கள் எனக்கு பார்த்துருக்கீங்க. ஸோ இது எப்படி பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி நீங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க. ஐ ஃபீல் தட் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் இது ஒரு ரொம்ப என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எனக்கு. பிகாஸ் I'm going to meet so many young filmmakers, be able to mentor them. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன கத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு நர்ச்சர் பண்ண முடியும். ஸோ there'll be a lot of give and take and it'll be a very fulfilling experience நான் ஃபீல் பண்ணேன். ஸோ it's a great initiative and definitely I feel that for young independent aspiring filmmakers இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ a great place to monetize, to showcase your talent. நம்ம வெறும் நம்மளோட ரீஜன் தாண்டி இந்தியா லெவல், குளோபல் லெவல் ஒரு ஆடியன்ஸ் கிடைக்குது இந்த பிளாட்ஃபார்ம்ல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் குணா சார் அண்ட் ஷாலி சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஆஸ் அ advisory member, as also a brand ambassador. And thank you all for coming today. Very sweet of you. And honestly, ABC Talkies' vision was very very enlightening. So like I said, even in our first meeting நம்ம பேசும்போது நான் இதுதான் சொன்னேன், தட் இங்கே நிறைய பேரியர்ஸ் இருக்கிறனால, நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறனால வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நல்ல டேலண்ட்க்கு சம்டைம்ஸ் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுது. ஸோ தி ஐடியா தட் ஏபிசி டாக்கீஸ் ஹேஸ் டு மேக் அ டிஃப்ரென்ஸ் and to be able to help people, எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இட் ஹேஸ் பியாண்ட் ஜஸ்ட் அ பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். லைக் ஐ செட், அந்த ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது, இந்த ஸ்டேட் ஆஃப் பிலாங்கிங்னஸ், வேர் எவ்ரி ஃபில்ம் மேக்கர் உங்ககிட்ட டேலண்ட் இருந்தால் போதும், யூ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இட்ஸ் அ பியூர்லி மெரிட் பேஸ்ட் சிஸ்டம். ஸோ உங்களோட ஃபில்ம் எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணும் போது. ஸோ தட் ஹோல் கான்செப்ட் ஆஃப் நோ செலெக்ஷன், நோ ரிஜெக்ஷன், பியூர்லி உங்களோட டேலண்ட் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தட் இஸ் வை ஐ வாஸ் லைக் டெஃபினெட்லி திஸ் ஹேஸ் டு பி டேக்கன் டு அ பிகர் ஆடியன்ஸ், நாட் ஓன்லி ஃப்ரம் த குளோபல் ஸ்டாண்ட் பாயிண்ட் பட் ஆல்சோ ஃபார் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ். Definitely it will be a life-changing opportunity for everybody. So that is why I think ABC Talkies has really caught my attention, and I would request each one of you இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இது சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா பேருக்கு நம்ம ரீச் பண்ணலாம், நிறையா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு நம்ம ரீச் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நம்மளுக்கு எல்லாருக்கூடையும் சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு டைரக்டர், ஒரு ஃபில்ம் மேக்கர், ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த நோ செலெக்ஷன் ப்ராசஸ், நோ ரிஜெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் போது பியூர்லி ஒரு மந்த் இருக்கு. இப்போ இந்த பிக் ஷாட்ஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்குலேருந்து நவம்பர் 10th வரைக்கும் இருக்கு. ஸோ வி ஸ்டில் ஹாவ் 1 month and 1 month is enough to be able to create a really nice short film. ஏன்னா anything between 5 to 120 minutes, 140 minutes, sorry, 5 to
5 to 40 minutes is a good enough film with the right, of course, the right storyline and the right content. So we still have time for 1 month, and அதனால தான் இந்த விண்டோ அவ்வளோ பெருசாக வச்சுருக்கோம். தட் இன்னைக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோன்னா இதுக்கப்புறம் கூட நிறைய பேருக்கு மைண்ட் செட் இருக்கும், ஐடியா இருக்கும், ஆனால் எப்படி இது கொண்டு போகிறது தெரியாமல் இருந்தால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ வுட் சே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். யூடியூப்பில் ரிலீஸ் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணலாமா? கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடலாம். பட் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு புட் அ டிக்கெட் ப்ரைஸிங். நீங்கள் ஒரு 15 rupees, 25 rupees, 30 rupees ஏதாவது ப்ரைஸிங் போட்டுடுவேன். ஸோ இஃப் இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள் இன் யூடியூப், கஸ்டமர் வந்து பேப்பர் வியூ பார்க்க மாட்டேன். ஸோ அட்லீஸ்ட் அந்த கான்டெஸ்ட் பீரியட் வியூவிங் டைம் டில் டிசம்பர் வரைக்கும் யூடியூப் கொஞ்சம் பாஸ் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணுங்கள். தட்ஸ் ஃபேர். ஐம் சேயிங் ஃப்ரம் எ கஸ்டமர். ஸோ ஆக்சுவலி இதில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வியூஸ் அதுதான் ஒரு கேட்டகரி. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வியூஸ் இந்த ஓவரால் எவ்வளோ ஃபிலிம்ஸ் இந்த பேனலில் வருது. நிறைய படங்களும் உள்ளே இருக்குது. பட் இப்போ வந்து இதில் வந்து ஒரு 150 மூவிஸ் ப்ளஸ் இருக்கும். ஸோ அதில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வியூஸ் இருந்தால் அவருக்கு 1 lakh கிடச்சிடும். அண்ட் ஹையஸ்ட் இன் ரெவென்யூ ஏர்னிங் ஒரு 1 lakh செப்பரேட். அது ரெண்டுமே ஒரு ஃபிலிமு கூட ஆகலாம், அது கூட ஆகலாம். பட் செப்பரேட்டாக வச்சுருக்காது. ஸோ இதில் வந்து ஜூரி பேனல் அதெல்லாம் கிடையாது. இது ஹவு ஒன் கேன் மார்க்கெட். ஸோ நாங்கள் வந்து இதுக்கப்புறம் ஒரு வெபினார் பண்ணுற எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் சப்மிஷன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விதத்தில் இது மார்க்கெட் பண்ணிடலாம். வி வில் ஆல்சோ பி மார்க்கெட்டிங், பட் வி வில் ஆல்சோ பி கைடிங் தெம். ஸோ இந்த காலத்தில் படம் பிடிச்சா மாத்திரம் போகாது, யூ ஹேவ் டு மார்க்கெட் இட். இப்போ நிறைய கேபிட்டல் இஷ்யூஸ் இருக்க, அதனால் மெனி ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு டூ தியேட்டர் ரிலீஸ், அப்புறம் டிஜிட்டல் ரிலீஸ் கூட பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் வி வில் ஆக்சுவலி டீச் தம் இன் ஆர் செமினார் அண்ட் வெபினார்ஸ். சார் அதில் ப்ரைமரிலி உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். இந்த கஸ்டமரோட யூடியூப்லேயே போய் பார்க்குங்க சொல்லாமல் என்னோட படம் இந்த ஏபிசி டாக்கீஸ் பிளாட்ஃபார்மில் இருக்குது. உங்களுக்கு அதை லிங்க் எடுத்து அது கூட அனுப்பிடலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிடலாம், சோஷியல் மீடியாவில் அனுப்பிடலாம். கஸ்டமர்ஸ் நிறைய வந்துடுவேன், அவர் ஒரு 10 பேருக்கு அனுப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா நாம் எல்லாம் சொல்லுவேன் யூடியூப்பில் இருக்குது, இல்லைன்னா யூடியூப் லிங்க் போட்டுடுவேன், அவ்வளோதான். பட் இது வந்து ஒரு ஆர்கனைஸ் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸு. நம்ம படம் படித்தேன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸு. பட் அப்புறம் அவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்குது. அந்த மாதிரி தான் மார்க்கெட்டிங் வந்துடுவேன். பட் நிறையா சோஷியல் மீடியாவில் கூட பண்ணிடலாம். சார் நம்மக்கிட்ட நிறையா யூனோ ஃபிலிம் மேக்கர்ஸ், சீரியஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்குது. அவர் ஈவன் ரிலீஸ் கூட பண்ணுறேன். அவர் அந்த ஃபிலிம் ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு ஒரு பெரிய குரூப் எல்லாம் வலிச்சு கிளப்பில் எல்லாம் போட்டு ரிலீஸ் கூட பண்ணுறாரு. ஸோ அவர் தே ஆர் சீரியஸ் அண்ட் கமிட்டட் அந்த ஆக்டிவிட்டியில். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் பலருமே. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு. ஃபிலிம் போட்டுடலாம், ப்ரைஸ் அவரோட டிக்கெட் ப்ரைஸ் அவர் போட்டுடலாம். ஆனால் எங்களுக்கு ட்ராக்ஷன் வந்தால் என்னோட பிளாட்ஃபார்மில் நிறையா ட்ராக்ஷன் ஆடியோ இந்த வியூவர்ஷிப் ட்ராக்ஷன் இருந்தால் நாம் இந்த ஃபிலிம் கூட நிறையா அதர் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் ஆன்போர்ட் பண்ணிவிடுவோம். வி ஹாவ் கான்ட்ராக்ட்ஸ் வித் ஹங்காமா, விஐ மூவிஸ், டாட்டா ப்ளே, வாட்சோ, அந்த மாதிரி யூஎஸ் கனடா பிளாட்ஃபார்ம்ஸும் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் நல்ல ஃபிலிம்ஸ் வந்தால் அதை அங்கே கூட போட முடியும். இப்போ நம்ம தமிழில் ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு, இப்போ அது கூட யூஎஸ் கனடா ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே எல்லாம் போகும்போது இந்த டிக்கெட் ப்ரைஸ் இல்லாமல் கஸ்டமர்ஸ் அங்கே இன்னும் கான்டென்ட் நிறைய கிடைக்காது. ஸோ அங்கே கூட அவரெல்லாம் வெயிட் பண்ணுறேன். அப்போ அதில் கூட ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இன்னும் தே கெட் எ லாட் ஆஃப் மனி பேசிக்லி. ஸோ ஸோ அந்த ஃபிலிம்ஸை அவர் அப்லோட் பண்ணி ஒரு 3 days 72 hours க்யூரேஷன் டைம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ தமிழ் ஃபிலிம் ஒரு ஆள் அப்லோட் பண்ணினா, ஒரு ஃபிலிம் மேக்கர் அப்லோட் பண்ணினா, அது 5 பேருக்கு அந்த தமிழ் தெரியானா 5 டிஃப்ரெண்ட் ஆள்கள் அவருக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கலி அந்த லிங்க். நம்ம தே ஆர் ஆல் அவர் க்யூரேட்டர்ஸ். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 to 100 க்யூரேட்டர்ஸ் இருக்குது இந்த மாதிரி பல லாங்குவேஜ்லேயும். இப்போ அவர் வந்து இந்த டெக்னிக்கல் சைடு, ஸ்டோரி லைன் அதெல்லாம் பார்த்து ஒரு ரேட்டிங் பண்ணிவிடுவேன். அப்போ டெக்னிக்கல் சைடில் குவாலிட்டி பயங்கரமாக கம்மினா நம்ம அது ஃபீட்பேக் ஃபிலிம் மேக்கருக்கு கொடுத்துடும். பிகாஸ் அது நல்ல இல்லைன்னா பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அது கண்டிப்பாக வி வில் கிவ் தட் ஃபீட்பேக். அது கரெக்ட் பண்ணி அவருக்கு போட்டுடலாம். பட் மொத்தமாக அது வளர மோசமாக இருந்தால்
it's not good for the platform, neither for the film also. Yeah. Sir, you kept mentioning the word commercial. So is it only for the commercial movies or art films or also under your consideration? All films. There is. So there is no restriction. The platform is purely film based. So you can only put film content. No music videos are allowed. No Documentaries. documentaries are allowed, but not educational awareness videos. As awareness videos are allowed if there is a story. If it is a film, like you have a lot of examples of film which have social messages built into them, so they are allowed. But purely, it's film and documentaries and docudrama platform and web series. That is what differentiates us from a lot of people have that question. Why not YouTube? So YouTube is a mixed content platform. People don't discover you over there. If you want a film, you want to watch a film, you don't go to YouTube. You go to Amazon Hotstar, right? You go to an OTT platform. Yes. So that is why this opportunity that you are on a respectable OTT platform. And what one of the most important thing that we found out, a lot of people say everything is on YouTube, but everything is not on YouTube. There are lots of films. As per the latest report, there are more than 10,000 feature films which are canned, which are lying in can. And those producers are not putting it on YouTube. For one simple reason, one is the value is lost, one is there. Second is they feel embarrassed to put it on YouTube because it's a kind of, creative ego also which is there. They feel that, nobody took my film because then it is on YouTube. But if it is on OTT, it is much more respectable and they can price their own creation. They judge, you are the judge of your creation. You feel it is very good, you price it high. You feel it is, you want to just test, how people are reacting, you price it low. The beauty of this is that it is dynamic pricing. So if you are getting response, you want to increase the price, you can increase the price. It is not logged. Everything is in your control. The film rights are also with you. We are not buying your rights. We are not taking away your film. Everything is with you. We are helping you to go to multiple places because one platform may not give you all the money. Just like YouTube can give you just peanuts. But if you are on 25 YouTubes, probably you'll make some money. What we are doing is that, not only ABC Talkies, but we are taking you to multiple places. So at least you make something out of it. At the end of the day, the customer will decide, there's something that nobody else can do about it. No matter you can have a big star cast, we know what has happened to big star cast films and what have happened to very small films which have really gone big with, smaller star cast. So it's like you are the judge and you are the decider of your fate. Yes, and you also mentioned there is a viewership criteria to decide on the winning awards. Yes. So, what about the genuinity and the transparency about the views? Because there are a lot of fake views and bots which has been going on the YouTube and other platforms. A good question. So, two things. One is when you look at social media, a lot of people say, buy fake followers and you pay money and you get it. But here, a person has to pay to watch the film. Only then it is. So that's the first deterrent that, you're not getting like 2 rupees ka view nahi mil jayega. You will not get that. Second is only unique views are counted. So you might pay someone to watch it 10 times, but it will be counted as one view only. So we put some check and balances in the place to ensure that it's merit based to an extent kind of thing. So, and then we kept 2 awards instead of just one because somebody might price the film very low and he will get high views. And somebody who has really put money into making a film, he might price it higher. So he can do less views, but his total gross collection might be the highest. So that is why we have 2 awards. One is on the highest views, one is on the highest grossing film. And any plans to support the upcoming actors because this is purely based for directors. So anything for the actors or the acting talent? Yes. So when I'm sure you heard the word that it's the cinema marketplace. So our next phase is going to actually open the entire marketplace. So and I said, we want to pick up the young talent, take it to bigger producers. So when we take it to bigger producers, the person whose idea it is gets to decide a lot of things. So the younger actors also who are a part of the portal, who register themselves, who are put up, they get a chance to work on those kind of films. Because nobody is going to, support a fresh idea with a 30, 40, 50 crore budget. He's going to have small. So he will need new actors. He will need better actors. So that way, even actors, even musicians, a lot of people will get an opportunity once the entire market ecosystem. So now if you see, because when sir said, we have a curation mechanism at the back. So a lot of films
people say the story is very good, but acting is bad, cinematography is bad, then you know that this has a potential. We pick it out, we want to develop that story, pitch it to bigger producers, and get microfinancing also. So the entire ecosystem, right from idea to release, is in one place altogether. Currently, the industry, if you want to see talent, you will go to a different portal. You want equipments, you go to a different portal. You want financing, there is no financing online in the film industry. We want to bring that because a lot of people want to put money into films, but they burn their fingers by putting all money into one film. So what we want to do is we want to hedge it across 10, 15 films for them and manage it. And then releasing, we already have the ecosystem. So if you have the idea, the entire ecosystem will be available to you. So that is where we want to stand out amongst the crowd. We don't want to compete with the mainstream OTT. They are where they are. We just can't compete with them. We know that. சார் வாழ்த்துக்கள் சார் சார் வாழ்த்துக்கள் இவங்க 800 ஷார்ட் ஃபிலிம் போட்டிருக்கீங்க அதில் வந்து எது சார் ஹையஸ்ட்டு பார்த்துருக்காங்க அமௌண்ட் எவ்வளோ வியூஸ் எவ்வளோ சார் உங்கள்கிட்ட So last time, if you take, I think there was some of the initial top 3 short films crossed around 25,000 odd views. And in terms of earning, around 50 to 60,000 they have earned. There are some which has earned around a lakh and a half, because they normally in the short film festival or this big short challenge, we have made as a condition, 10 rupees has to be minimum. சார் அப்புறம் உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து 10 ருபீஸ்னு போட்டிருக்கீங்க. சப்போஸ் ஒருத்தர் வந்து நான் என்னோட டிக்கெட்டே 10 ரூபா போகுதுன்னு சொன்னால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார்? So they minimum has to be 10 rupees minimum. It can be உங்களுடைய பர்சன்டேஜ் மட்டும் 10%. So that is only 1 rupees on 10 rupees, no? இல்லை ஒருத்தர் நானே இருக்கேன், நான் 10 ரூபாய் டிக்கெட் போடுறேன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ்? 10% on 10 rupees. So 1 rupee தான். No. That's what he asked. I'll tell you. சொல்லுங்கள் சார். அதுதான் இல்லையா கேட்டது? இல்லை நான் கேட்டது என்னென்னா சார், இப்போ நான் வந்து டிக்கெட்டே 10 ரூபான்னு போடுறேன், உங்களுக்கு பர்சன்டேஜ் அதில் என்ன? அது மினிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் 10. ஸோ ஓகே So I'll explain. ஒரு நிமிஷம். Do it. Okay. So I'm sure you are talking about the pricing. English is fine? Okay. So can I finish with him? Yeah. ஆடியன்ஸ் வந்து வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் வந்து போனோகிராஃபி எல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாக கட் பண்ணிடுறீங்க. ஸோ ஆடியன்ஸாக அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிட்டிஸ் வந்து அது எப்படி இருக்கும்? So we'll come to that. Just come to your question, I'll answer his question. So the pricing on the platform, if you see, end price of the ticket cannot be less than 10 rupees. End price is, it includes what you want to earn, the operating cost, the margin, and the tax. So let's say you put 5 rupees, right, as what you want to earn. We will add 10%, which is 50 paisa. Then there is an operating cost, which is the streaming cost. It is dynamic in nature, depending on the duration of the film. It will get added automatically. Then the tax will get added, and that's how you come to the total ticket price. So for the contest, your total ticket price cannot be less than 10 rupees. So you can accordingly fix. So what will happen is you might fix 5 rupees, 2.5 rupees or 3 rupees might be the streaming cost or little less, and 50 paisa will be ABC cost, and tax, and total 10 rupees. Streaming cost may be less because if your duration is smaller, the streaming cost will be much less. It would be about 1 rupee or 1.5 rupee or something. So then you can increase your price. You can make it 6 rupees. Because at the end you have to have 10 rupees. At least minimum. You can have more. You can have 20 rupees, 50 rupees, that's fine. But whether you put 10 rupees or 50 rupees, the standard convenience charge for ABC is only 10%. It will not change with the price of the ticket. Sir, Yeah. this side. Yeah. So Right hand side. Sir, இது இல்ல அவரே ஒரு क्वेश्चन கேட்டா அது லெட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க அது ரிப்பீட்டா. ஸோ இதில் வந்து வெப்சைட்டில் வந்துன்னா வி ஆர் தேர் இன் ப்ளே ஸ்டோரும் iOSம் ஆப் இருக்குது. பட் ஃபிலிம் அப்லோட் பண்ணும்போது வெப்சைட்டில் வந்து ஐஎம்ஏ ஃபிலிம் மேக்கர் சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அது ஃபிலிம் மேக்கர் தான் வருவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுவேன். அவர் தான் இன்னும் அந்த ஃபிலிம் அப்லோட் பண்ணுவேன். அப்போ ஃபிலிம் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி அவர் இந்த
டியூரேஷன் எல்லா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணி அவரோட ப்ரைஸிங் எல்லாம் ஃபில் பண்ணி ஃபைனல் கஸ்டமர் ப்ரைஸ் வந்துடுவேன். அப்புறம் அது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அது க்யூரேஷன் டீமுக்கு போயிடும். அது லைவ் போகாது. அப்போவே 72 hours கேப் இருக்குது லைவ். நாம் அப்ரூவ் பண்ணினா லைவ் போயிடும். இல்லைனா இந்த மாதிரி கான்டென்ட் வரும்போது வி ஆர் லைபிள். எம்ஐபி நம்மளோட லைசன்ஸ் இல்லைன்னா கூட எம்ஐபி ரூல்ஸ் வி ஆர் கம்மிட்டாக வி ஹவ் டு ஃபாலோ தேட் இல்லையா. ஸோ அதில் இப்போ போனோகிராஃபி இருந்தால் அது பப்ளிஷ் பண்ண மாட்டேன். அது திரும்பி வி வில் டெல் த ரீசன் வை என்ன. ஸோ வி வில் டெல் த ஃபிலிம் மேக்கர் இதனால் இது பப்ளிஷ் பண்ண முடியாது அந்த மாதிரி. பிகாஸ் தோஸ் ஆர் த கவர்மெண்டல் நார்ம்ஸ். அப்போது அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ டீசெண்டாக ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுது. குவாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸோ இதில் நிறையா ஃபிலிம் மேக்கர்ஸ் அவர் வருது ஒரு 30-40 minutes நல்லா ஃபிலிம் பண்ணி அது ஒரு பிளாட்ஃபார்மில் போட்டு நிறையா கஸ்டமர்ஸ் வந்து அதோட டேட்டா பாயிண்ட் எனக்கு இவ்வளோ கஸ்டமர் பார்த்தேன் அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து அது ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணி தான் அவர் நெக்ஸ்ட் படம் ஃபண்டிங் எடுத்துடுவேன். 30-40 lakhs எல்லாம் போட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணவர் கூட இருக்குது இல்லை பிளாட்ஃபார்மில். பட் அவருக்கு எல்லாமே டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ கஸ்டமர் டெய்லி வந்திருக்கு, இனிஷியலி எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ மந்த்து அது ஓடுது. அப்போ அதெல்லாம் அவர் அடுத்த ப்ரொடியூசருக்கு டேட்டா இருக்குது. இப்போ யூடியூப்பில் பிரச்சனை என்னன்னா ஃபேக்கா இல்லை இந்த மாதிரி ஃபண்டட் கஸ்டமரா இல்லை எல்லாம் தெரிய மாட்டேன். பட் இது வந்து பேப்பர் வியூ தான். அண்ட் அந்த சார் சொன்ன மாதிரி அது யூனிக் வியூஸ் தான் மட்டுமே எடுத்துடுவேன் இந்த கான்டெஸ்ட்ல எல்லாம். பட் ஆல் டேட்டா அவருக்கு அவைலபிள் தான். ஸோ அவர் எல்லாமே சீரியஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான். அவர் நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்டிங் எடுத்துட்டு கொஞ்சம் கூட பெட்டராக ஒரு படம் பண்ணிடுவேன். அப்போ தான் அவர் ஒரு ரெகுலராக ஃபீச்சர் ஃபிலிம் ஆகி மாறிடுவேன். சார் சார் இது மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய வந்திருக்கு சார். சரிங்களா, நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. சரிங்களா, அது இல்லாமல் என்னென்னா இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க, ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு பிறகு ஃபுல் ரெஃபரன்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. யார் உங்களை மாதிரி ஆளுங்க வந்து எடுத்துக்கின்னு அவங்க வந்து அதே ஷார்ட் ஃபிலிமாக படமாக பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு விஷயம் வருது. அது ஏன் சார் அது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருக்கேன்னு நீங்கள் சொன்னேன். நம்ம அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடையாது. பிகாஸ் நாங்கள் அந்த ஃபிலிம் வாங்க மாட்டேன். இட் இஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் ரைட்டு தான். ஃபிலிம் டைட்டில் ஓனர்ஷிப் வந்து ஃபிலிம் மேக்கரோட தான். ஸோ அவர் வந்து ஃபிலிம் மேக்கர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணினா அங்கே ஒரு டிஜிட்டல் எக்ரிமெண்ட் இருக்குது. அதில் கிளியராக சொல்லியிருக்கு இந்த டைட்டிலோட ஓனர்ஷிப் அவருக்கு தான். இல்லை சார், நான் எது கேட்குறேன்னா அக்ரிமெண்ட் இருந்தாலும் நீங்கள் சைன் போட்டு அவங்க சைன் போட்டு அனுப்புனாலும் இந்த ப்ராப்ளம் வந்து லாஸ்ட்டில் இப்போ வந்து நானே ஒரு டேரக்டர், ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர், எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஒருத்தர் வந்து படம் பண்ண சொல்ல கேட்குறாங்க. நான் அவங்ககிட்ட போய் கதை சொல்லும் போது இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்குப்பா அது முடிச்சுட்டு வாங்கன்றாங்க. நாங்கள் போய் உங்களை அப்ரோச் பண்ணும்போது உங்கள் சைடில் எந்த ரெஸ்பான்ஸும் வர மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ நம்ம எக்ரிமெண்ட்டில் கிளியராக சொல்லுது. நான் அந்த படம் இங்கே போட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸ்க்ளூசிவ் தான். மத்தலப் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரைட் கிடையாது. பிகாஸ் நாங்கள் ஒன்றுமே பே பண்ணல அவருக்கு. அது அவுட் ரைட்டாக வாங்கினதுக்கு நாங்கள் அவுட் ரைட் வாங்கலை. அவருக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு. அவருக்கு டிக்கெட் ப்ரைஸிங் அவர் பண்ணி அவர் தான் மார்க்கெட் பண்ணுறேன், இல்லை நம்மளும் மார்க்கெட் பண்ணுவேன். ஸோ எங்கள்கிட்ட கேட்கண்ட தேவையில்லை. பிகாஸ் அந்த டிஜிட்டல் எக்ரிமெண்ட் பிரிண்ட் அவுட் அவர் கொடுத்தேன்னா இட்ஸ் வெரி கிளியர் தட் நோ என்ஓசி ரிக்வயர்டு. அந்த மாதிரி தான் அது. செகண்ட் வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் நிறையா ஃபிலிம்ஸ் இருக்குது, மற்ற பிளாட்ஃபார்ம்லும் இருக்குது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி எது பிரச்சனை. ஈவன் வி டூ ரெகுலர் ஃபிலிம்ஸ் கூட நாங்கள் இப்போது மலையாளம் தமிழ் எல்லாம் பண்ணியிருக்கு. அது கூட நான் எக்ஸ்க்ளூசிவ் தான். நம்ம ஒரு கிலோ அது வாங்கலை. அதனால அந்த அந்த கிளாஸஸ் லாக்இன் கிளாஸஸ் எதுவுமே இல்லை நம்ம பிளாட்ஃபார்மில். நாம் அந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆக்சஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணினா ஓப்பன் ஆக்சஸ் தான். அதுக்கு அர்த்தம் நாம் அதுவுமே பைண்டிங் ஒன்றுமே கொண்டு வர மாட்டேன். சரிங்க சார், ஓப்பன் அக்சஸ் சொல்கிறீங்க. இப்போ என்னென்னா இப்போ என்னோடய ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் போடுறோம். சரி, அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்ல லெவல் போகுது, நல்ல வியூவர்ஸ் போகுது. சரிங்களா, அதுக்கு வந்து நீங்கள் சில பேமெண்ட் வந்து வச்சுருப்பீங்க. 5 ரூபா 10 ரூபா 3 ரூபா அது மாதிரி வச்சுருப்பீங்க. எனக்கு பேமெண்ட் ஃபுல்லாக வந்தால் கூட சில பேருக்கு வந்து அந்த பேமெண்ட் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. நிறைய கம்ப்ளைண்ட் வருது. சரிங்களா, ஏன்னா பேமெண்ட்னா இப்போ வந்து நான் உங்ககிட்ட நான் வந்து என் பொருளை கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து திருப்பி வந்து அந்த எனக்கு அது கேட்ட அமௌண்ட் கொடுக்க மாட்டீங்க. நான் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணால் கூட என்ன தான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல போயிட்டு ஒரு பிளாக்கு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து டெலிகாலில் கால் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கஸ்டமர் பேச 1 அழுத்தவும் 2 அழுத்தவும் 3 அழுத்தவும் அப்படி தான் போதே தவிர கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு ஆக்சுவலி. இந்த நீங்கள் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த அந்த பிளாட்ஃபார்ம்ஸும் ஏபிசி டாக்கீஸும் தமிழுள்ள டிஃப்ரென்ஸ் பேசிக்லி. பிகாஸ் ஏபிசி டாக்கீஸ்லேயே அந்த ஃபிலிம் மேக்கரோட டேஷ்போர்டில் போயினா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. அந்த ஃபிலிம் மேக்கருக்கு அங்கே இருந்த இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டும் இருக்குது.
அவர் 30 டேஸில் இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணி ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணி நம்மக்கிட்ட தந்துனா 7 டேஸ்லேயே அவர்கிட்ட பேமெண்ட் கொடுக்குறேன். ஈவன் நம்மக்கிட்ட ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்குது, 500 ருபீஸ் மட்டும் வியூ இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்குது. அவருக்கு கூட கரெக்டாக அந்த 7 டேஸ் இன்வாய்ஸ் ரிசீவர் ஃபஸ்ட்டு 7 டேஸில் இன்வாய்ஸ் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் 7 டேஸில் அதாவது 15th உள்ளே அவருக்கு பேமெண்ட் கிடைக்கிறேன். ஸோ மற்ற பிளாட்ஃபார்மு அந்த மாதிரி பண்ணுற எனக்கு கமெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நாங்கள் பண்ணலை இது மாதிரி நாங்கள் பண்ணலை. 1 2 நாங்கள் ஃபிலிம் வாங்கலை. ஸோ அதனால பேமெண்ட்டு ரைட்ஸ் அவருக்கு தான். இந்த மாதிரி எல்லாம் ஆக்சுவலி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி பண்ணுறேன்னா அதுக்கு கூட இங்கே லா இருக்குது. அவருக்கு கூட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடலாம். எம்ஐபி கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபாரம் இருக்குது ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட. ஒரு மெயில் அனுப்பினா அவர் இந்த பிளாட்ஃபார்மை தூக்கிடுவேன். பட் அவர் யாரும் பண்ணலை. பிகாஸ் நெக்ஸ்ட்டு அந்த பிளாட்ஃபார்ம் ரெக்குவயர்மெண்ட் அந்த மாதிரி. அவருக்கு இந்த மாதிரி இருந்தாலும் தமிழ் ராக்கர்ஸ் எல்லாம் ஒன்றுமே பண்ண. ஸோ இதில் இந்தியா ஆப்ரேட் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸ்னு எல்லாம் இங்கே ரெஜிஸ்டர்ட் கம்பெனிகள் அதுக்கெல்லாம் லா இருக்குது. எம்ஐபி ஃபாலோ பண்ணணும். அவருக்கு ஈஸியாக வேணுங்களே பிளாட்ஃபார்ம் ஷட் டவுன் பண்ண முடியும். ஒரு இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா ஷட் டவுன் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் வெளியில் இருக்கிற இந்த தமிழ் ராக்கர்ஸ் ஏதாவது டொரண்ட் அது ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் யார் எங்கே இருக்குது யாருக்குமே தெரிய மாட்டேன். பட் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் நாங்கள் பண்ணல. பிகாஸ் வி ஆர் ஆல்சோ டீலிங் வித் பிக் ஃபிலிம்ஸ் ரெகுலராக. அதுக்கெல்லாம் இண்டிவிஜுவலு அந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் வழி வராது. பட் செப்பரேட்டாக இண்டிவிஜுவல் கான்ட்ராக்ட்ஸ் ஈச் ப்ரொடியூசர்கிட்ட இருக்குது. அண்ட் அது பெரிய விஷயம். பிகாஸ் இட் வாஸ் லேக்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ அங்கே டிரான்ஸ்பேரன்சி பண்ணலைன்னா ஃபர்தர் ஃபிலிம்ஸ் கிடைக்க மாட்டேன். அப்போ இண்டஸ்ட்ரியில் ட்ரஸ்ட்டும் இன்டெகிரிட்டி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ what you're asking also is very relevant. A lot of people have faced that. The 2 issues. One is the platforms don't pay telling you that आपका कितना views हुआ है, you know, how many views have happened, less views have happened and all. And then they tell you there is no payment to be given or kind of. You have an idea that okay, you have earned 3 lakh rupees, 1 million views have happened and all, right? But you cannot prove it. So they keep telling you. So what we have is, at least you, first of all, the film agreement is there with you. So you have given us your film, that agreement is there. Second is you have your dashboard. You have the screenshot of the dashboard showing this is what it has done. You know your price which has been fixed. So legally, you can also fight that case. With others, you cannot fight because there is no data given. There is no data. You go to Hangama, you go to Jio, they will tell you after 3 months that okay, you were put on a AVOD platform. This is the number of ads that were played and this is your share. That's what they tell you. You have to believe it. Because you don't have your dashboard. You cannot monitor it. All you can see is your film is working. Somebody comes and tells you somebody has seen it. But there is no data. Here, at least you have all transparency and legally you have all the routes open. What you're saying can happen. But that's not our intention. But if at all something like that happens, you still have all the legal options open.